அச்சு இங்க வா. ஏன் என்னம்மா இங்க பாரு. இங்க பத்தியா என்னம்மா இது உன் வெளிச்சமே எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. நான் வெளில எடுக்கிறேன். இங்க பத்தியா என்ன உள்ள கிளி வரதுக்கு இது வந்து ஆண்டாள் கையில இருக்க கிளி. அது ஏன் உங்க கையில இருக்கு? ஆமா, இப்போ வந்து ஸ்ரீவில்லிபுதூர்ல இருந்து ஒரு பொண்ணு எனக்கு வந்து என்ன பண்ணுச்சு, அக்கா இது வந்து 48 நாள் உங்க பூஜை ரூம்ல ஏதாவது ஒன்று மனசுல நினைச்சுக்கிட்டு வைங்க, நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நடந்துருமா? கான்ஃபிடென்ட்டா நம்பி வைங்க, நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் பால் பச்சை கலர்ல வேணும்னு நினைச்சிட்டு உள்ள வைங்க. சாமி விஷயத்துல விளையாடாத, அப்புறம் உனக்கு நடக்காது. விளையாடலாமா? நிஜமா சொல்றேன். பால் பச்சை கலர்ல எல்லாம் எந்த காரும் கிடையாது. ஐயோ மம்மி, வாங்கின பிறகு கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் மம்மி. டேய், கார் வேணுமா வேணவா? வேணும். ஓவரா பேசக்கூடாது. உனக்காக வேண்டிக்குவா, எனக்காக வேண்டிக்குவா? ஏதாவது ஒண்ணுதான் வேண்டணுமா? இப்போதைக்கு எனக்கு வேண்டுங்க. சரி, ஓகே. என்ன ப்ரொசீஜர் எப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாதுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் இல்லைக்கா, இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் ஒரு சொம்பில் அரிசி போட்டு அந்த அரிசியில் குத்தி வச்சுருக்குங்க, இல்லை ஒரு டம்ளரில் அரிசி போட்டு இப்படி குத்தி இப்படி வச்சுருங்க. டெய்லி வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. சிம்பிள், அவ்வளோதான், நம்பிக்கை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியலங்க, இதெல்லாம் நிஜமா பொய்யா எதுவுமே தெரியாது. மூட நம்பிக்கை அப்படி அப்படிலாம் எதுவும் சொல்லிடாதீங்க, ஓகேவா? சாமி விஷயம், ஒரு பாப்பா என்னை நம்பி கொடுத்துச்சு, அதை நான் வந்து வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஓகேங்களா? 48 days இப்போ இல்லை, நான் அபுதாபி போய் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணி நல்லது நடக்குதா அப்படிங்கிறது பார்க்குறேன். அப்படி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரியா? இவனுக்கு நடக்குதா இல்லை எனக்கு நடக்குதா? அஸ்வின், அபுதாபி போய் நான் மனசு மாற்றிடுவேன். நீங்கள் மனசு மாற்றுங்க, நான் பார்த்துக்கிறேன். உனக்கா இல்லை டேடிக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் யாராவது ஒருத்தருக்காக ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக வச்சு இந்த ஆண்டாளோட கிளியை என் பூஜை ரூமில் வச்சு நான் சாமி கும்பிடுறேன். வாழ்த்துக்கள். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ.